அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் முன்பதாக ஒரு நிமிடம் தேவனுடைய சமூகத்தை நோக்கி நாம் ஜெபிப்போம். என் அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரும் துருத்தியில், என் அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரும் துருத்தியில், அதில் வைத்து நன்மை தருபவரே நம்புவே நான் எல்லா நாளிலும், அதில் வைத்து நன்மை தருபவரே நம்புவே நான் எல்லா நாளிலும். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. தகப்பனே, எங்களுடைய அலைச்சல்களை நீர் அறிந்திருக்கின்றீர், எங்களுடைய கண்ணீரை நீர் புரிந்திருக்கின்றீர். அப்பா, இந்த உலகத்தில் நீர் எங்களை உருவாக்கும் முன்பதாகவே நீர் தெரிந்தெடுத்திருக்கின்றீர். எங்களை எதற்காக, எந்த நோக்கத்திற்காக, எந்த சித்தத்திற்காக நீர் படைத்திருக்கிறீர் என்பதனை நாங்கள் அறியோம், ஆனால் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. ஆகையினால் எங்களுடைய கண்ணீர் நிரந்தரமானது அல்ல, நாங்கள் அனுபவிக்கிற இந்த போராட்டங்கள் நிரந்தரமானது அல்ல, அனுதினமும் நாங்கள் எதிர்கொள்ளுகிற இந்த பிரச்சனைகள் நிரந்தரமானது அல்ல. நீர் எங்களுக்கு என்று வைத்திருக்கிற பங்குதான் அது நிரந்தரமானது என்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம் ஐயா. ஆகையினால் உம்முடைய திருவார்த்தைகளை எங்களுக்கு நேராக நீர் அனுப்புகின்ற பொழுது அதை உண்மையோடும் நன்மையோடும் தைரியத்துடனும் ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையினூடாக எங்களுடைய வாழ்வின் பயணத்தை தொடர கர்த்தர் கிருபை தாருங்க. மனுஷன் வெறும் அப்பத்தினால் மாத்திரம் பலனை பெற்றுக்கொள்ள முடியாத ஆண்டவரே, உம்முடைய வாயின் வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கைக்கு நேராக வருகின்ற பொழுதுதான் எங்களுடைய ஆவி, ஆத்தும, சரீரம் பலன் அடைந்து நாங்கள் அநேக கனிகளை கொடுக்கும்படி நாங்கள் பலப்படுத்தப்படுகின்றோம், நாங்கள் அறிந்திருக்கின்றோம். உம்முடைய உபதேசத்தினாலே எங்களை சுத்தப்படுத்தும், உம்முடைய உபதேசத்தினாலே எங்களை ஆச்சரியப்படுத்தும், உம்முடைய உபதேசத்தினாலே எங்களை உருவாக்கும். கேட்கும்படி எங்கள் காதுகளை திறந்தருளும். உம்முடைய கரங்களுக்கு நேராக எங்களை வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தியானிப்பதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 14 முதல் 16 வரை உள்ள வசனங்கள். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 14 முதல் 16 வரை உள்ள வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல் நீ மீதியானியரை முறிய அடிப்பாய் என்றார். அல்லேலூயா. இங்கே இந்த வார்த்தைகள் யாரை பார்த்து சொல்லப்பட்டது என்றால், கிதியோனை பார்த்து எழுதப்பட்ட வார்த்தைகள். இஸ்ரவேல் ஜனங்கள் தவறு செய்ததினால், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதினால் மீதியானவர்களுடைய கைகளிலே கர்த்தர் அவர்களை விற்று போட்டார். அடிமைத்தனத்தில் கஷ்டப்படுறாங்க. அவங்க நிலத்தில் விளைச்சல் உண்டாக்கப்பட்டால் கூட அந்த பங்கை அவங்களால எடுத்துக்கொள்ள முடியாது, அதை மீதியானவர்கள் வந்து எடுத்து விட்டு போவாங்க. இப்படி நன்மைகள் ஏதுமே பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாக, தங்களுடைய விருப்பம் போல ஒரு வாழ்க்கை வாழ முடியாதவர்களாக அடிமைத்தனத்தின் நுகத்திலே வாதிக்கப்பட்டாங்க. அப்பொழுதுதான் இப்போ கஷ்டப்படுகின்ற நேரத்தில் மறுபடியும் கர்த்தரை நோக்கி முறையிடுகின்றார்கள். கர்த்தர் அந்த முறையிடுதலை கேட்டு அவர்களை அந்த மீதி ஆனவர்களுடைய கை நின்று விடுதலையாக்கும்படி கிதியோனை அவர் தெரிந்து கொள்கின்றார். அந்த கிதியோன் கிட்ட அவர் சொல்லுகின்றார். அந்த வசனம் 12வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதாக பேசுவார். அன்பு ஜனமே, ஆனால் ஒரு கிதியோன் பராக்கிரமசாலியான்னு கேட்டா இல்லை. அவன் அந்த மனாசே தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களே மிகவும் சிறியவன், ரொம்ப சின்ன பிள்ளைன்னு எடுத்துக்கொள்ளலாம். பலத்திலும் சரி, எல்லாவற்றிலும் சரி, அற்பமாக எண்ணப்பட்டவன் என்று எடுத்துக்கொள்ளலாம்.
இப்பேற்பட்ட ஒருவனுக்கு முன்பதாக கர்த்தர் வந்து நின்று தூதனை அனுப்பி, நீ ஒரு பராக்கிரமசாலி, நீ எழுந்து போ, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை உன்னை கொண்டுதான் விடுதலையாக்க போகிறேன் என்று போராடுவதற்காக ஒரு சிறுமையானவனை எழுப்பிவிட்டால் அவனுக்கு எப்படி இருக்கும்? அவன் கேட்குறான், நானே ரொம்ப சின்ன பையன், நானே ரொம்ப அற்பமானவன், என்னால் எல்லாம் போராட முடியாது, என்னால் எப்படி முடியும்னு கேட்குறான் இல்லையா? அப்போ நான் கர்த்தர் என்ன சொல்லுகின்றார்? தூதனை அனுப்பி, உன்னால் இருக்கிற பலத்தோடு நீ போ, உன்கிட்ட நான் பயிற்சி எடுத்துட்டு வான்னு நான் சொல்லலை, நீ உனக்கு இருக்கிற கவசங்களை எல்லாம் போட்டுட்டு வான்னு நான் சொல்லலை, ஈட்டியையும் வாளையும் எடுத்துட்டு வான்னு நான் சொல்லலை, உன்கிட்ட இருக்கிற பலத்தோடு நீ போ, உன் கூட நான் இருப்பேன், ஒரே மனுஷனை நீ முறியடிக்கிறது போல எல்லா மீதியானரையும் நீ தோற்கடித்து விட்டு இஸ்ரவேல் ஜனங்களை நீ காப்பாற்றி கொண்டு வருவாய் என்று அவனை தைரியப்படுத்தி அனுப்பி வைக்கின்றான். இப்போ அந்த வார்த்தைகளை நம்பி போகின்றான் கிதியோன். தேவன் அந்த வார்த்தையின்படி அந்த கிதியோனை வைத்து இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார். இன்னும் பார்க்கின்ற பொழுது யோசுவாவின் புஸ்தகம் அதனுடைய 8ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது. யோசுவா 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே, அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, உன் கையில் இருக்கிற ஈட்டியை ஆயிக்கு நேராக நீட்டு, அதை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். அப்படியே யோசுவா தன் கையில் இருந்த ஈட்டியை பட்டணத்துக்கு நேராக நீட்டினான் என்று பார்க்கின்றோம். இங்கேயும் பார்க்கிற பொழுது ஆயி பட்டணத்தை மேற்கொண்டால்தான் அடுத்த கட்டத்துக்கு நேராக போக முடியும். ஆயி பட்டணத்தை ஒரு பக்கம் மீட்டெடுக்கும்படி மேற்கொள்ளும்படி யோசுவா முதல் எடுத்த காரியம் தோல்வியில முடிஞ்சிச்சு. அங்க கர்த்தருடைய கீழ்ப்படியாம இருந்ததுனால இப்ப 2வது முறை யோசுவா அந்த காரியத்தை செய்ய போகிற பொழுது கர்த்தர் கட்டளையிட்ட பிரகாரமே யோசுவா கிட்ட சொல்றாரு, உன் கையில இருக்கிற அந்த ஈட்டியை எடுத்து பட்டணத்துக்கு நேராக நீ நீட்டினால் மட்டும் போதும், யுத்தத்தை நான் நடப்பிப்பேன். அதே போல எல்லா காரியங்களும் சரியாக நடக்கிறது. எல்லா போர் வீரர்களையும் சரியாக யோசுவா ஆயத்தப்படுத்துகின்றான். அந்த குறிப்பிட்ட நேரம் வந்த பொழுது ஈட்டியை நேராக நீட்டுகின்றான். இப்பொழுது எல்லாரும் சூழ நின்று அந்த பட்டணத்தை தீ கொளுத்துகின்றார்கள், எல்லாரையும் சங்கரிக்கின்றார்கள், அந்த பட்டணத்தை முழுவதும் தங்களுக்கு சொந்தமாக மாற்றிக் கொள்ளுகின்றார்கள். அந்த ஒரு காரியத்தை நல்லா கவனிக்கணும். அந்த 26வது வசனம் 8:26 வாசிக்கின்ற பொழுது, ஆயின் குடிகளை எல்லாம் சங்கரித்து தீரும் மட்டும் யோசுவா ஈட்டியை நீட்டி கொண்டிருந்த தன் கையை மடக்கவில்லை. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அந்த ஈட்டியை தூக்கி பிடிக்க ஆண்டவர் ஒரு நேரத்துல சொன்னாரு, நீட்டிட்டு நில்லுன்னு. உடனே அவன் அந்த கையை மடக்கல, உடனே அந்த ஈட்டி அவன் கீழே போடல. அப்ப அங்க எத்தனை ஆயிரம் ஜனங்கள் இருந்திருப்பாங்க இல்லையா? அத்தனை பேரையும் கொன்று போட்டு அந்த பட்டணத்தை மேற்கொள்ளும் வரைக்கும் யோசுவா நீட்டின கையை மடக்காம நின்று போராடிட்டு இருக்கிறான். வலிகள் இருந்திருக்குமா? இருந்திருக்கும். கையை மடக்கணும்னு ஒரு எண்ணம் வந்திருக்குமா? வந்திருக்கும். ஆனால் அவன் என்ன நிற்கினா, கர்த்தர் சொன்ன வார்த்தை, நீ இப்படி நின்றால் உன் கையில ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கான்னு சொன்ன வார்த்தையை கனப்படுத்தி, வலிகள் இருந்த பொழுதிலும் தன்னுடைய வாழ்க்கையில போராட்டங்கள் இருந்த பொழுதிலும் நீட்டின கையை மடக்காதவனா யோசுவா ஆயி பட்டணத்துக்கு நேராக அந்த ஈட்டியோடு கூட கையை நீட்டி கொண்டு நின்றான். எல்லா காரியங்களும் யோசுவாவுக்கு சாதகமாக முடிந்தது. அந்த பட்டணத்தை தங்கள் கையிலே பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. இங்கே யோசுவாவும் சரி கிதியோனும் சரி போராடுவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டார்கள் இல்லையா? அவங்க பெற்றுக்கொள்ளும் வரை போராடினாங்க. அந்த தேசத்தையா இருக்கலாம், இல்ல அந்த ஜனங்களை விடுவிக்கிற காரியமா இருக்கலாம். ஒரு காரியத்துல முடிவு கிடைக்கும் வரையிலும் போராட்டத்தை நிறுத்தல, போராடின நிலைமைகளை நிறுத்தல. இன்றைக்கு கர்த்தர் இதன் மூலம் நம்மோடு கூட பேசுகிற காரியம் என்னவென்றால், நம்ம வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு காரியத்தை திட்டமிடுகின்ற பொழுது, இப்படியாக இதை உன் வாழ்க்கையிலே செய்வேன், நான் கொடுப்பேன், நான் நிறைவேற்றுவேன் என்று ஒரு திட்டத்தை நமக்கு நேராக அவர் வைக்கின்ற பொழுது அதை பெற்றுக்கொள்ளும் வரையிலும் நாம் போராடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு யோசுவாவை போல, ஒரு கிதியோனை போல அந்த காரியத்தை நடப்பித்து முடிக்கும் வரையிலும், அந்த காரியத்தை நிறைவேற்றி முடிக்கும் வரையிலும் நாம் போராட்டத்தை நிறுத்தாதவர்களாக போராடி கொண்டே இருக்க வேண்டும். நம்ம நினைக்கலாம், நமக்கு யாரு கூட தான் போராட்டம் இருக்குன்னு நம்ம கேட்கலாம் இல்லையா? அன்னைக்கு யோசுவாவை மனுஷங்க கூட போராடுவதற்காக தெரிந்தெடுத்தார், கிதியோனையும் மனுஷங்க கூட போராடுவதற்காக தெரிந்தெடுத்தார். இன்றைக்கு கர்த்தர் நம்மை யாரோடு போராடுவதற்காக உருவாக்கி வைத்திருக்கிறாரே என்றால், வாசித்து பாருங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம்.
எபேசியர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். எடுத்தவர்கள் வாசியுங்கள். எபேசியர் 6 அதனுடைய 12வது வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அல்லேலூயா. அப்ப நம்மையும் கர்த்தர் போராடுவதற்காக ஒரு யோசுவாவை போல ஒரு கிதியோனை போல அழைக்கின்றார். ஆனால் நம்முடைய போராட்டம் யாரோடு இருக்கிறது என்று அவர் சொல்லுகின்றார். மாம்சத்தோடு உங்களுக்கு போராட்டம் கிடையாது, இரத்தத்தோடு உங்களுக்கு போராட்டம் கிடையாது. ஆனா யாரோடு போராட்டம்னா இந்த துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத சேனைகளோடும் தான் நமக்கு போராட்டம் உண்டு. அதனோடு கூட போராடுவதற்காகத்தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் இன்றைக்கு அழைக்கிறார். அல்லேலூயா. மனுஷங்க கூட போராடுவதனால் நம்ம பெற்றுக்கொள்ள முடியுமான்னு கேட்டா நிச்சயமாக இல்லை. எந்த ஒரு மனுஷனோடு போராடுறதுக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் போகவே கூடாது. ஏனென்றால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒரு மனிதன் எழும்பி நிற்கிறானே ஆனால் அந்த மனிதனால் அவன் எழும்பி நிற்கிறது அல்ல, அந்த கர்த்தருடைய பிள்ளைகளை வீழ்த்தும்படி பிசாசானவன் மனிதனை தான் ஒரு ஆயுதமாய் ஏவி விட்டு அவர்களை நமக்கு எதிராக தூண்டிவிட்டு வார்த்தைகளினாலும் செயல்களினாலும் போராட்டங்களினாலும் நமக்கு பிரச்சனையை உருவாக்கி நம்மை வீழ்த்துவதே சத்துருவின் ஆயுதம் தான். நான் அன்பு ஜனமே, அதை உணர்ந்து கொள்ளாமல் அந்த பிசாசை கடிந்து கொள்ளாதவர்களாய் அந்த மனிதர்களுக்கு நேராக நம்முடைய ஆயுதத்தை நீட்டிக்கொண்டு நிற்போமே ஆனால் நம்ம வீழ்ந்து விடுவோம், நம்ம ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே தான் கர்த்தர் சொல்லி இருப்பார், சத்துருவின் தந்திரங்களை நம்ம எப்பொழுதுமே நுணுக்கமாக அறிந்து கொண்டு செயல்பட வேண்டும். பிசாசானவன் தந்திரக்காரனா இருப்பான். அவன் எப்பொழுதுமே வெளியே வந்து நின்றுட்டு அவனுடைய ஒரிஜினல் ரூபத்தை காட்டி நம்ம கூட யுத்தம் பண்ண வருகிறவனே கிடையாது. யாரை தொட்டால், யார் மூலமாக இவர்களுக்கு பிரச்சனையை உருவாக்கினால் இவர்களுக்கு வலிக்கும், இவர்களுக்கு வேதனை உருவாகும், இவர்கள் பின்வாங்கி போவாங்க, இவங்க ஆராதிக்காம போவாங்க, இவங்க ஜெபிக்காம இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியும். அப்பேற்பட்டவர்களோடு கூட அவன் கிரியைகளை நடப்பித்து நமக்கு விரோதமான பிரச்சனைகளை தூண்டிவிட்டு அவன் நம்மை தோற்கடிப்பதற்காக போராட்டத்தை உருவாக்குவான். ஆகையினால் தேவ பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்யணும்னா கர்த்தர் சொல்லுகிறார் என்றால், நீங்கள் இவனை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு நீங்க போராட்டத்திற்காக உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்க. நீங்க இவனை எதிர்த்து நீங்கள் ஜெயிக்கும்படி நீங்க என்ன செய்யணும், போராடுகின்றவர்களாக மாறுங்க. ஒரு யோசுவாவை போல அவன் நம்மை அழைக்கின்றார், ஒரு கிதியோனை போல அழைக்கிறார். நீங்க சொல்லலாம், எனக்கிட்ட என்னதான் இருக்கு, நான் எப்படி சத்ருவை எதிர்த்து போராடுவேன், எப்படி நான் சாத்தானுடைய தந்திரங்களை நான் முறியடிப்பேன். இருக்கிற பலத்தோட நீ எழும்பி வா. ஒரு கிதியோனை போல அழைக்கிறார், இருக்கிற பலத்தோடு நீ எழும்பி வா, நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும் என்று தேவன் தன்னுடைய தாசனை பார்த்து அன்று உரைத்தது போல, தேவன் ஒரு மனிதனை முதலாவது தேடி வருகின்ற பொழுது அவனுக்குள்ளே அபிஷேகம் இருக்கிறதா, அவனுக்குள்ளே வல்லமை இருக்கிறதா, அவனுக்குள்ளே தாளந்துகள் இருக்கிறதா, அவனுக்குள்ளே அழகு இருக்கிறதா, அவனுக்குள்ளே ஐஸ்வர்யம் இருக்கிறதா என்று பார்த்து ஒரு மனுஷனை அவர் தேடி போகிறவர் அல்ல. வெறுமையான பேதுருவை தேடி கொண்டு வந்துதான் திரளான ஜனங்களை தேவனுடைய படகுக்குள்ளே சேர்ப்பதற்கான அவனை பயன்படுத்தினார். அன்பு ஜனமே, ஆகிய இன்னைக்கு நம்ம வெறுமையானவர்களாக இருக்கலாம், பலனற்றவர்களாக இருக்கலாம், தாளந்தற்றவர்களாக இருக்கலாம், எதுக்குமே பிரயோஜனம் இல்லை என்று பிறரால் சொல்லப்பட்ட அற்பமானவர்களாக இருக்கலாம். எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளை என்கின்ற ஒரு அந்தஸ்தோடு கூட அவருடைய கரத்துக்கு முன்பதாக வந்து நம்மை ஒப்பு கொடுத்தோமே ஆனால் அவர் நம்மை எடுத்து பயன்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. வாசிக்கின்ற பொழுது எப்படி இந்த சத்ருவோடு கூட நம்ம போராட்டத்தை மேற்கொள்ள முடியும்? எபேசியர் 6:14 வசனத்தை வாசியுங்கள். எபேசியர் 6 அதனுடைய 14 வசனம். சத்தியம் என்னும் கச்சையை
உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் போதும். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாகும் என்று. முதலாவது சத்துருவை எதிர்ப்பதற்கு சத்தியம் என்னும் கச்சை ரொம்ப முக்கியம். அந்த நாட்கள்ல போர் வீரர்கள் போராட்டத்துக்கு போக முன்னாடி இடையில ஒரு கச்சையை கட்டுவாங்க. கச்சைனா என்னது? கயிறு இல்லையா? ஒரு அரை கச்சையை கட்டி இருப்பாங்க. எதுக்குன்னா அவங்க போட்டிருக்கிற உடைகள், கவசங்கள் எல்லாமே இருக்க வேண்டிய இடத்துல நேர்த்தியா இருக்கும்படிக்கு அதனை இறுக்கி அந்த கச்சையால கட்டும் பொழுதுதான் அவங்க நின்று யுத்தத்துல போராடும் பொழுது அந்த உடைகளா இருக்கலாம், அந்த வாளா இருக்கலாம், எல்லாமே எப்படி இருக்கும்? அப்படியே திடனா, அப்படியே அழகாக அந்த இடத்துல டைட்டா இருக்கும். கலண்டு எதுவுமே போகாம இருப்பதற்கு ஒரு கச்சையை கட்டி இருப்பாங்க. அப்போ உலக பிரகாரமான ஒரு யுத்தத்திற்கு ஒரு கச்சை என்றால், இந்த சத்துருவோடு கூட போராடுறதுக்கு கர்த்தர் சொல்லுகிறது, சத்தியம் என்கின்ற கச்சையை நீங்க என்ன பண்ணணும்? கட்டினவர்களாக இருக்க வேண்டும். சத்தியம்னா என்னது? தேவனுடைய வசனம். இன்னும் இயேசு கிறிஸ்து ஒரு வசனத்துல சொல்லியிருப்பார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக, சத்தியம் என்கின்ற ஜீவ வார்த்தைகளை தரித்து கொண்டவர்களாக நம்ம வாழ்க்கை இருந்தால் மட்டும்தான் பிசாசோடு கூட எதிர்த்து நின்று யுத்தம் பண்ண முடியும். அல்லேலூயா. நம்ம நாவுகளிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் சத்தியத்தை என்ன பண்ண வேண்டும்? பிரதிபலிக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஒரு பிரச்சனையின் மத்தியிலும் சத்தியத்தை பேசுகிற நாவுகளா இருக்க வேண்டும். ஒரு போராட்டத்தின் மத்தியிலும் தேவ வார்த்தைகளை பிரதிபலிக்கின்ற நாவுகளாக இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் சத்தியத்தோடு கூட செயல்படுகிற ஒரு ஜனங்களாக இருக்கிற பொழுது மட்டும்தான் என் அன்பு ஜனமே, பிசாசானவனுக்கு எதிராக யுத்தத்தை நீங்கள் நடப்பிக்கிற பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போக முடியும். அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நல்ல ஜெபிக்கிறாங்க சரிதான், உபவாசிக்கிறாங்க சரிதான், ஆலயங்களுக்கு போகிறாங்க சரிதான், ஆனா சத்தியம் அவங்க வாழ்க்கையில இல்ல, சத்தியம் அவங்க உதடுகளில இல்ல, சத்தியம் அவங்க இருதயங்களில இல்ல, சத்தியம் அவங்க வாழ்கிற வாழ்க்கையில இல்லாத பட்சத்துல பிசாசு என்ன பண்ண முடியாது? அவர்களை விட்டு ஓடி போக முடியாது. நம்புறீங்களா? ஏன்னா வார்த்தை, தேவனுடைய வார்த்தைக்கு முன்பதாக அவனால நிற்க முடியாது. தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, தேவனுடைய வார்த்தை உயிர் உள்ளது, தேவனுடைய வார்த்தை நமக்கு ஜீவனை கொடுக்க வல்லது. அவர் வார்த்தையினால் எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார் இல்லையா? ஆனால் இன்னைக்கு அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில இல்லாமல் இருக்கிற பொழுது நம்ம எப்படி சத்துருவை எதிர்த்து நின்று போராட முடியும்? நிதானித்து பாருங்க. தேவ வார்த்தைக்கு இந்த அநேகர் எனது முக்கியத்துவம் கொடுக்கிறதே இல்லை. நம்ம பாடுறோம், ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், எல்லாம் வேணும். அதே நேரத்துல சத்தியம் என்கின்ற கச்சை நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கட்டப்பட்டவர்களாக நிற்கிற பொழுதுதான் பிசாசு எதிர்த்து வருகிற பொழுது நம்முடைய எல்லா காரியங்களும் ஸ்திரமாக காக்கப்பட்டு அவனை எதிர்த்து நின்று போராடி நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வசனமே சத்தியம் என்று. சங்கீதம் 119 11வது வசனத்திலே தாவீது சொல்லி இருப்பார், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உமது வாக்கு என் இருதயத்தில் வைத்தேன் என்று. யாருக்கு விரோதமாய்? தேவனே, உமக்கு விரோதமாய், வரத்திற்கு விரோதமாய் நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் நான் வைத்திருக்கிறேன் என்று அந்த சத்தியத்தை குறித்து அந்த அளவிற்கு அவர் ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அன்பு ஜனமே, நம்ம சத்தியத்தை எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறோம்? இன்னைக்கு அநேக வருடங்களாய் ஆலயத்துக்கு வருகிறவங்க கிட்ட கூட ஒரு ஆபிரகாமை குறித்து, ஒரு யோசுவாவை குறித்து, ஒரு யோசேப்பை குறித்து கேட்டால் கூட தெரியலன்னு சொல்றாங்க. எங்க இருக்குன்னு புரட்டுறாங்க. பழைய ஏற்பாடுல ஒன்று சொன்னால் புதிய ஏற்பாடுல தேடுகிற ஜனங்கள் அநேகம் இருக்கிறாங்க. அநேக நாட்களாக ஆலயத்துக்கு போகிறவர்கள் கூட. அப்படியான நம்ம எப்படி தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நிலைநின்று அவருடைய வார்த்தையினால சத்துருவை ஜெயிக்க முடியும்? இப்போ நமக்கு எதிராக ஒரு பிசாசன் யுத்தம் பண்ணுகிற பொழுது வசனத்தினாலே அவனை அடிக்க முடியும். அந்த வசனம் அநேகம் இருக்கிறது. சத்துருவை எதிர்க்கும்படிக்கு அதிகாரத்தோடு கூட கொடுத்த வேத வசனங்கள். அந்த வசனங்களை தெரியாமல், சத்தியமே தெரியாமல் எப்படி சத்துருவை நம்ம வீழ்த்த முடியும்? அல்லேலூயா. உலக பிரகாரமா ஒரு யுத்தத்துல கொண்டு ஒரு போர் வீரனை நிறுத்துறாங்க. அந்த யுத்த வீரனுக்கு ஏற்கனவே பயிற்சிகள் கொடுப்பாங்களா இல்லையா? பயிற்சிகள் கொடுப்பாங்க. அவன் பயிற்சி பெற்றிருக்கணும். அந்த போர் ஒரு மிலிட்ரியில் ஒரு மனுஷனை செலக்ட் பண்ண முன்னாடியே அவனுக்கு எத்தனை செலெக்ஷன் வைக்கிறாங்க, எத்தனை டெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டாக இருக்கலாம், ரிட்டன் டெஸ்ட்டாக இருக்கலாம், எல்லாத்துலேயும் அவன் வின் பண்ணி வந்தால் தான் கடைசியில் அவனை செலக்ட் பண்ணுறாங்க.
அந்த ஆர்மிக்குள்ள போகணும்னாலே சாதாரணமா அவனுடைய உடல் பாகத்தை பார்க்கறாங்க, வளர்ச்சியை பார்க்கறாங்க, உயரத்தை பார்க்கறாங்க, அவனுக்குள்ள இருக்கிற பலத்தை பார்க்கறாங்க, அவனுக்குள்ள ஏதாவது காம்ப்ளிமெண்ட்ஸ் இருக்கா எல்லாமே பார்த்து கரெக்ட்ல தான் ஓகே செலக்ட் பண்ணலாம், இவன் அதுக்கு கரெக்டான ஒரு பர்சன் சொல்லிட்டு அவனை சூஸ் பண்றாங்க. அப்ப அது வரையில அவனுக்கு நிறைய டெஸ்ட் உண்டு, நிறைய போராட்டம் உண்டு. அப்ப தகுதியான பிறகுதான் கொண்டு யுத்தத்துக்கே நிறுத்துறாங்க ஒரு மனுஷனை. சாதாரணமான ஒரு உலக மனிதர்களோடு கூட போராடுவதற்கே இத்தனை தகுதிகள் தேவைப்படுது என்றால் இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளாகிய சத்துரு நம்மை வீழ்த்துவதற்கு அவன் எப்பேற்பட்டவனாக கடந்து வந்து நிற்பான். அவனை மேற்கொள்வதற்கு இந்த வசனத்தின் என்கிற சத்தியத்தின் மூலம் எந்த அளவுக்கு நம்ம பயிற்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்மை பார்த்து பிசாசு இந்த கல்லுங்களை அப்பங்களாக மாற்றோம்னு சொன்னா நம்ம பார்த்துட்டு நிற்போம் இல்லையா? ஆனா ஏசப்பா அழகா சொன்னார், மனுஷன் அப்பத்தால் மட்டுமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையாலும் பிழைப்பான்னு சொன்ன மறுமொழி அவனுக்கு பேச முடியல. இயேசுவை சோதித்த நேரத்துல மேலே இருந்து கீழே குதியோன்னு சொன்ன நேரமா இருக்கலாம், இல்ல என்ன சாஷ்டாங்கமா விழுந்து பணிந்து கொள்ளுங்க எல்லாத்தையும் தருவேன்னு சொன்னோன்னு ஆண்டவர் சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை தவிர வேறு யாரையுமே பணிந்து கொள்ள கூடாதுன்னு வேதத்துல இருக்கேன்னு ஒரு வசனத்தை வைத்துதான் பதில் கொடுத்தாரே தவிர வேற எதையுமே அவர் பேசவில்லையே. வசனம் தான் பிசாசை அடிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆயுதமாக இருந்தேன் அன்பு ஜனமே. அதனால் இந்த சத்தியத்துல நம்ம தேறினவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் இந்த சத்தியத்துல பயிற்சியை எடுங்க, படிங்க எடுத்து. இது உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும், மகிமையை கொடுக்கும், நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்கும். எப்படி பேசணும், எப்படி வாழணும், எதை செய்யணும், ஜெப காரியங்களா இருக்கலாம், எல்லாவற்றையுமே இது ஒரு கீ மாதிரி நம்ம வாழ்க்கையில நிறைய டோரை ஓப்பன் பண்றதுக்கு இதை கீ இதுல நிறைய இருக்கு. நம்ம இன்னைக்கு அந்த கீயை கண்டுபிடிக்காததுனால டோரெல்லாம் ஓப்பன் பண்ண முடியாம இன்னைக்கு நின்றுட்டு இருக்கு அன்பு ஜனமே. புதையலை கண்டுபிடிக்க முன்னாடி கீயை தான் ஃபர்ஸ்ட் தேடுவாங்க இல்லையா? கீ கிடைச்சாதான் புதையலை ஓப்பன் பண்ண முடியும்னு சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு புதையலை போல நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கைக்கு முன்னால நிற்கிறது அடைப்பட்ட போல. ஆனா பெற்றுக்கொள்றதுக்கு வழி இதுக்குள்ள இருந்தும் இன்னைக்கு கண்டுபிடிக்க முடியாம இருக்கிற இந்த சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுவோம், இந்த மேய்ச்சலிலே பங்கடைவோம். இது அநேக காரியங்களிலே நம்மை தேறினவர்களாக மாற செய்யும். அல்லேலூயா. இன்னும் அடுத்ததாக அதே வசனத்தை வாசிங்கள். எபேசியர் 6 அதனுடைய 14வது வசனத்தை மறுபடியும் வாசியுங்கள். நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். அல்லேலூயா. இன்னும் பார்க்கிற பொழுது பிசாசை எதிர்த்து நிற்க ராணி உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்றால் நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கின்றவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. பிறருக்கு விரோதமாய் எந்த தீமைகளையும் செய்யாதவர்களாய், தீமையை நினைக்காதவர்களாய், எல்லா நிலையிலும் உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கின்ற மனிதன் தான் சத்துருவோடு கூட எதிர்த்து நிற்க ராணியுள்ள ஒரு மனுஷனாக இருக்கிறான். அன்பு ஜனமே, மோசையை பாருங்க. என் வீட்டில் அவன் எங்கும் உண்மையுள்ளவன் என்று மோசையை குறித்து கர்த்தர் சொல்லி இருப்பார். தானியேலை பாருங்க, அவரும் உண்மையுள்ள மனுஷன், அவரை குறித்து சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கும். பவுலை பாருங்க, அவரும் உண்மை உள்ளவர் என்று வேதத்திலே சாட்சி இருக்கிறது. இப்படியாக தேவன் நமக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையில, அவர் கொடுத்த தாளந்துகளில நம்ம எந்த அளவிற்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கின்றோமோ அந்த உண்மை தன்மை தான் நம்ம சத்துருவை எதிர்ப்பதற்கு ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்படுகிறதாம். அல்லேலூயா. அன்பு ஜனமே, நம்ம உண்மை இல்லாதவர்களாக இருந்தோம்னா நீங்க போய் பிசாசை எதிர்த்து பொல்லாத சத்ருவாகிய பிசாசை உன்னை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன்னு சொன்னா அவன் நம்மளை பார்த்து சொல்லுவான், நீயே அகமான வாழ்க்கையில உண்மை இல்லாம இருக்க, நீயே 1000 தப்பு செஞ்சிட்டு இருக்க, நீ என்ன போன்னு விரட்டுறியா, ஃபர்ஸ்ட் நீ சரியாகு, அதுக்கப்புறம் என்ன வந்து துரத்துன்னு எல்லாருக்கும் முன்னாடி நம்மளையே அசிங்கப்படுத்தி விட்டுருவான். ஆமாவா இல்லையா? அப்ப நம்ம எப்படி வாழணும்? நீதி என்னும் மார்க் அவசத்தை முதலாவது நம்ம தரிக்கணும். தலையில ஹெல்மெட் போடுவாங்க, எதுக்கு? பைக் ஓட்டும் போது கீழே விழுந்தாலும் தலையில அடிப்படாம இருக்கிறதுக்கு இல்லையா? அதே போல பிசாசோட எதிர்த்து நிற்கணும்னா நம்ம கிட்ட நீதி இருக்கணும். நம்மளை பார்க்கும் பொழுதே தெரியணும், இவனை போய் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா அவன் உண்மை உள்ளவனா இருக்கிறான், அவன் நீதிமானா இருக்கிறான். ஆகையினால அவனை என்ன பண்ண முடியாது? வீழ்த்த முடியாது, அவன் அருகாமையில நான் போக முடியாது, அவனை ஒருவேளை வாதிக்கலாம், சோதனைக்கு உட்படுத்தலாம், அவன் என்ன பண்ண, அவனை அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்த வழியாக திரும்பி போயிடுவான். அன்பு ஜனமே, அதனால் நம்மை பார்க்கிற பொழுதே சத்துருக்கு தெரியணும், இவங்க உண்மையுள்ள ஒரு ஜாதி, உண்மை
உண்மையுள்ள தேவனுடைய ஜனங்கள். தாவீது சொல்லுவார், நீதிமானுடைய சன்னதி ஒரு துண்டு அப்பத்துக்கு கூட இறந்து திரிகிறதை நான் காணவில்லை. நான் இளைஞனா இருந்தேன், நான் முதிர் வயது உள்ளவன் ஆனேன். ஆனா அந்த பிள்ளைங்க பஞ்சம் சொல்லிட்டு ஒரு நாள் கூட அலைந்தே தெரியல. எல்லா நிலையிலும் அவங்களுக்கு நன்மை ஆண்டவர் கொடுத்திருந்தார். எதனால? நீதி உள்ள வாழ்க்கை நம்ம நினைப்போம், எனக்கு நீதி உண்மைன்னு வாழ்ந்து என்ன கிடைச்சு? அவங்களுக்கு தான் கஷ்டம் இருக்கு, அவங்களுக்கு தான் போராட்டம் இருக்கு, அவங்களுக்கு தான் பிரச்சனை இருக்கு, அவங்களுக்கு தான் தரித்திரம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா யார்கிட்டையும் கத்தர் கையேந்த வைக்கல. இல்ல. அல்லேலூயா. அன்றன்றுள்ள அப்பத்தை கத்தர் போஷிக்கிறாரா இல்லையா? அன்னன்னைக்குள்ள தேவைகளை நடத்துகிறாரா இல்லையா? நம்மையும் இந்த உலகத்திலே வாழ வச்சிருக்கிறாரா இல்லையா? அவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார் அன்பு ஜனமே. ஆகையினால் போதும் என்கின்ற மனதோடு கூட இருக்கிற உண்மைத்துவத்தை காத்து கொள்ளுங்க. ஒரு நாள் அதற்கேற்ற பலனை கத்தர் மேன்மையாக கொடுப்பார். அல்லேலூயா. அடுத்ததாக வாசிக்கின்ற பொழுது, இரண்டாவது நம்ம பார்க்கிற பொழுது எபேசியர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசியுங்கள். எபேசியர் 6. ஆயத்தம் என்னும் பாதரட்சைகளை உங்கள் கால்களிலே தொடுத்தவர்களாயும் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு ஜனமே, ரோமர் 10ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது என்று அந்த இடத்துல வேத வசனம் எழுதப்பட்டிருக்கும். ஆனால் இங்கே பவுல் சொல்லுகின்றார் எபேசியர் 6:15 சமாதான, அதாவது பாதரட்சைகளை தொடுத்துக் கொள்ளும் சமாதானத்தை குறித்து நம்ம பிரசங்கம் பண்ணுவதை விட சமாதானத்தோடு கூட யுத்த களத்துல போய் நிற்கிற ஒரு மனுஷன் தான் நிச்சயமாகவே பாக்கியவான் என்று சொல்ல முடியும். அல்லேலூயா. இப்ப பாருங்க, பிசாசுக்கு ஒரு பெரிய ஒரு தந்திரம் என்னன்னா, நம்ம பிரச்சனை மத்தில நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணுவான்? கலங்க பண்ணுவான். நமக்குள்ள இருக்கிற சமாதானத்தை முதலாவது எடுப்பான். ஆமாவா இல்லையா? நம்மளால் என்ன பண்ண முடியாது? நிம்மதியாக சிரிக்க முடியாது, யார்கிட்டையும் பேச முடியாது. நம்ம அப்படியே ரொம்ப டவுன் ஆகி ரொம்ப ஒரு ஆழ்ந்த ஒரு அழுத்தத்துக்குள்ள போய் எதுவுமே பண்ண முடியாத பலனற்றவர்களாக நம்மை மாற்றி விடுவதுதான் சத்துருவின் தந்திரம் முதலாவது. அப்போ நம்ம சமாதானத்தோடு போய் யுத்த களத்தில் நிற்க முடியுமா? சத்துருவை கடிந்து கொள்ள முடியுமா? முடியாது. நம்ம நினைப்போம் நமக்காக யாராவது ஜெபம் பண்ணால் நல்லா இருக்கும்னு. அந்த நேரத்தில் நம்ம சோர்ந்து போய் படுத்துருவோம் இல்லையா? அப்போ நம்ம சாத்தானின் தந்திரங்களை உணர்ந்து எப்போ நம்முடைய இருதயத்தை அவன் கலங்க பண்ணுகிறானோ அந்த நேரத்தில் முட்டங்கால் போட்டு அவனை எதிர்த்து ஜெபிக்க நம்ம ஜெப தைரியத்தை அதிகரிக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா சமாதானத்தோடு கூடிய பாதரட்சியை தொடுத்து கொண்டுதான், ஆயத்தம் என்கின்ற பாதரட்சியை தொடுத்து கொண்டுதான் யுத்த களத்திலே நிற்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மை பார்த்து பேசுகின்றார். அப்போ ஒரு பிசாசு எதிர்த்து நிற்பதற்கு நம்முடைய இருதயம் திடனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம இருதயம் கலக்கத்தோடு கூட குழப்பத்தோடு கூட நிற்கிற பொழுது எதிரியை நிச்சயமாக வீழ்த்த முடியாது. நமக்கு பல மனநிலைமைகள் உருவாகும். நடக்குமா, நடக்காதா, நான் பெற்றுக்கொள்வேனா, பெற்றுக்கொள்ள மாட்டேனா, தோல்வி அடைந்து விடுவேனோ, இல்லை என்னுடைய வாழ்க்கையில முடிந்து போய் விடுமோ, இல்லை நான் தான் தோற்று விடுவேனோ, இந்த காரியம் என்னோடு கூட முடிந்துவிடும் என்று பல பல குழப்பங்கள் நிறைந்த ஒரு எண்ணத்தை இருதயத்துக்குள்ளே பிசாசானவன் உருவாக்குவான். ஆகையினால் முதலாவது நம்ம திடப்படுத்திக் கொள்ள வேண்டிய காரியம் நம்முடைய இருதயம். என்ன வந்தாலும் நான் கலங்க மாட்டேன், நான் நிலை நிற்பேன், நான் பெற்றுக்கொள்ளுவேன், நான் போராடுவேன், சத்துருவினுடைய சகல வல்லமைகளையும் நான் எதிர்த்து போராடி என் தேவனுடைய நாமத்தினாலே நான் நிச்சயமாக வெற்றி பெறுவேன் என்று நிற்கின்ற பொழுது கர்த்தர் நம்மை கொண்டு பயன்படுத்துவார். அல்லேலூயா. ஆவிக்குரிய போராட்டத்தில் சந்தேகம் வரவே கூடாது. இன்னைக்கு அநேக நேரம் நமக்குள்ள சந்தேகம் வருது. ஆமாவா இல்லையா? எப்படி இதெல்லாம் நடக்கும்னு கேட்குறோம் இல்லையா? எங்கே போய் நின்றுட்டு? யுத்த காலத்தில் போய் நின்றுட்டு கேட்குறோம். இங்கேருந்து கிளம்பு முன்னாடி கேட்டால் கூட சரி. ஆனால் கிளம்பி எல்லாவற்றையும் எடுத்து போட்டுட்டு வசனத்தை பைபிளை கையில் எடுத்தாச்சு, எல்லாத்தையும் எடுத்தாச்சு, போய் ஜெப ஆலயத்தில் போய் உட்கார்ந்தாச்சு, ஜெபிக்க ஆரம்பிச்சாச்சு, எல்லாத்துலேயும் போய் நின்றுட்டு கடைசியில் கேட்குறோம் இதெல்லாம் எப்படி நடக்கும்? கேட்குற அநேக ஜனம் இதெல்லாம் எப்படி கிடைக்கும்? நான் எல்லாத்தையும் ஏமாந்து எல்லாத்துலேயும் நொந்து போய் நிற்கிறேன், இனி எல்லாம் என்ன நடக்க போகுது? கேட்ட ஜனங்கள் அநேகம் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை, நீ நிலைத்திரு, நீ கனி கொடுப்பாய் என்று. அல்லேலூயா. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஒருவன் என்னிலும் அவன் வார்த்தைகள் அவனுக்குள்ள நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று. எனவே கனி கொடுக்கணும்னா நிலைத்து இருக்கணும். ஒரு பலனை பெற்றுக்கணும்னா நிலைத்திருக்கணும். ஒரு மரத்தை நீங்கள் ஒரு செடியை நட்டுட்டு டெய்லி பிடுங்கி பிடுங்கி பார்த்தீங்கன்னா அது வேர் போட்டு வளருமாங்க?
இல்லை. அது பலன் கொடுக்க வரலும் பொறுமையாக இருக்கணும். அது செடியாக இருக்கா, அது வளரட்டும், அது மரமாக மாறட்டும், அது பூக்கட்டும், அதில் காய் வரட்டும், அது பழுக்கட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணணும். அதை விட்டுட்டு கொண்டு நட்ட அடுத்த நாளே எனக்கு கனி வேணும்னு கேட்டால் எப்படிங்க நடக்கும்? இல்லை, அதுக்கு வாய்ப்பே இல்லை. அது நடந்தாக சாத்தியமும் இல்லை. எனவே தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்துட்டு ஒரு காரியத்தை கேட்கிற பொழுது அப்படிதான் நம்ம உருவாக்கப்படும் பொழுது நம்மை உடைக்கப்பட்டு உருவாக்கி மறுரூபமாக்கி நம்மை பக்குவப்படுத்தி பழக்கப்படுத்தி நம்மை ஒரு நிலை நிறுத்தி தான் தேவனுடைய காரியங்களை நமக்கு நிரந்தரமாக கொடுப்பார் கையில். அல்லேலூயா. கர்த்தருடைய ஒரு விளையாட்டு என்னன்னா, உன்னை கொடுத்துட்டு அவர் எடுத்து பார்ப்பார். உன்னை கொடுத்துட்டு எடுத்து பார்ப்பார். இவங்க நான் கொடுத்ததை எடுத்த உடனே நிற்கிறாங்களா போகிறாங்களான்னு பார்த்துட்டு, நீங்கள் கொடுத்தாலும் நீங்கள் தான் எனக்கு வேணும், எடுத்தாலும் நீங்கள் தான் வேணும், யோபுவை போல சொல்லிக்கிற வரைக்கும் தேவன் நம்மை சோதிப்பாருங்க. அல்லேலூயா. அநேகர் கொடுத்த உடனே சிரிப்பாங்க, ஆனால் எடுத்த உடனே விட்டுட்டு போயிடுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு விசுவாசினால நின்று போராட முடியாதுங்க. நிச்சயமா அவங்க எல்லாம் ஆவிக்குரிய போராட்டத்துக்கு தகுதியான போர் வீரர்கள் ஆக முடியாது. யாரை தான் கர்த்தர் நிறுத்துவார்? ஒரு ஆர்மியில போறவங்க ஏற்கனவே முடிவெடுத்து தான் போவாங்க. என்ன தெரியுமா? ஒருவேளை நான் செத்தாலும் சாவேன், என் உயிர் எனக்கு நிரந்தரமானது அல்ல, ஆனா என் தேசத்திற்காக போறேன்னு தானே போறாங்க. நான் கண்டிப்பா உயிரோட தான் இருப்பேன் ஒரு நிலையான நம்பிக்கை அவங்களுக்குள்ள இராது. எப்ப வேணாலும் யுத்தத்துல மரித்து போகலான்னு பிரமாணத்தோடு தான் கடந்து போறாங்க. அநேகர் மரித்தும் போறாங்க. அப்ப தேவனுடைய காரியங்களுக்காக ஒரு விசுவாசி நிலை நின்று போராடுகிற பொழுது நிரந்தரமான நித்தியமான ஒரு ராஜ்யத்தை நோக்கத்தோடு கூட அவங்க போராடினராக இருக்க வேண்டுமே தவிர இவ்வுலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக மட்டும் நிலை நின்று போராட போகிறவர்களாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. தேவனுடைய வருகை எப்பொழுது வேண்டுமானாலும் இருக்கலாம் என் அன்பு ஜனமே. ஏன் இன்னைக்கு கூட இருக்கலாம், நாளைக்கு இருக்கலாம், 2 நாள் கழித்து இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஏன்னா தேசத்திலே அவருடைய வருகைக்கு முன்பதாக நடக்க போற எல்லா காரியங்களும் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த வருகையில காணப்படணும்னா நம்ம நிச்சயமாக என்ன பண்ணணும்? இந்த நேரத்தில் ஆயத்தம் என்கின்ற பாதரட்சிகளோடு கூட நம்முடைய வாழ்க்கையை ஆயத்தப்படுத்தி தான் ஆக வேண்டும். இன்னைக்கு அநேகர் ஏதோ கடமைக்காக ஒரு வாழ்க்கை, கடமைக்காக ஒரு ஜெபம், கடமைக்காக ஒரு வேதத்தை வாசிப்பது, கடமைக்கான ஒரு வாழ்க்கை வாழுகிற பொழுது அவர்களை கர்த்தர் எப்படி ராஜ்யத்துக்குள்ள எடுத்துக்கொள்ள முடியும் என்று கேட்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு பரலோக வாழ்க்கை வேணும்னு ஒரு ஆசையாவது இருக்கிறதா? அல்லேலூயா. ஆசை இருக்கிறதா என் அன்பு ஜனமே? இந்த உலகம் நமக்கு சொந்தமானதா? சொந்தமானதா? இல்லை. இந்த உலகத்துல ஏழையும் ஒன்றும் கொண்டு போக மாட்டான், செல்வந்தனை எதுவும் எடுத்துட்டு போக மாட்டான். நம்ம போட்டிருக்கிற கடைசி நமக்கு போட்டிருக்கிற உடை கூட அது நம்ம கூட மேலே வருமா? இல்லை. மண்ணுக்கு சொந்தமானது, மண்ணுக்கு தான் அது திரும்பும். இந்த சரீரம் நம்ம எவ்வளவு அழகா இருந்தாலும் சரி, எவ்வளவு உயர்ந்த வஸ்திரம் போட்டாலும் சரி, கிழிந்த வஸ்திரம் போட்டாலும் சரி, எவ்வளவு மேக்கப் பண்ணாலும் சரி, எவ்வளவு அலங்கோலமாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய இந்த சரீரம் நமக்கு சொந்தமானது அல்ல. நம்ம எங்கே பெரிய வீடு கட்டினாலும் எடுத்துகிட்டு போக முடியாது, சின்ன குடிசையில் இருந்தாலும் கொண்டு போக முடியாது. நம்ம நிறைய டிகிரிஸ் படிச்சிருந்தாலும் அந்த சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் அங்கே நான் டாக்டர் படிச்சிருக்கேன், இன்ஜினியர், கலெக்டர்னு காமிக்க முடியாது. இல்லை நம்ம ஒன்றுமே படிக்காத பேதையாக இருந்தாலும் அதுவும் அங்கே பிரச்சனை கிடையாது. அவர் கிராஜுவேட் எல்லாம் பார்த்து நம்மளை செலக்ட் பண்ணுற பர்சனும் கிடையாது இல்லையா? அவர் ஜீவன் உள்ள தெய்வம். அப்படியானால் இந்த பூமியில் ஒரு மனுஷனுடைய எண்ணத்தை பாருங்கள். எதுவுமே கொண்டு போக முடியாதுன்னு தெரிஞ்சு கூட மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்குது? கோபம், வைராக்கியம், சண்டை, பிடிவாதம், ஆணவம், கொலை, கொள்ளை, பிரச்சனையின் மத்தியில ஒவ்வொரு காரியத்துக்கும் மனுஷன் படுறான். ஆனா நாளைக்கு கூட அந்த மனுஷனுடைய மரணம் இருக்கு அவனுக்கு தெரியாது. ஆனா ஒரு காரியத்தை அனுபவிக்கிறதுக்கு அந்த மனுஷன் ஓடுற ஓட்டம், படுகிற பாடு, கிரகிக்க கூடாத காரியங்கள் எல்லாம் சொல்லி என்ன அளவுக்கு மூச்சு விடாம போராடுற மனுஷன், சாப்பிடாம தூங்காம இன்னும் 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 வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு ஓடுற ஓட்டத்தை பாருங்க இந்த உலகத்துல. ஆனால் எதுவுமே சொந்தம் இல்லை, எதுவுமே நிரந்தரம் இல்லை, எல்லாமே இங்கே விட்டுட்டு தான் போகணும். இன்னைக்கு அவன் விட்டுட்டு போகிறத நாளைக்கு வேற ஏதோ ஒரு மனுஷன் வச்சு ஆழ்ந்துட்டு இருப்பான். ஆனால் மனுஷன் நினைக்கிறது இங்கே தான், அந்த பூமியில தான் எனக்கு எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மனிதாபிமான மனசாட்சி இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை இருக்கே பாருங்க. அல்லேலூயா. அதை மட்டும் மனுஷன் ஒன்று நினச்சி பார்த்தான்னா எல்லா மனுஷனும் இந்த பூமியில சமாதானத்தோடு கூட வாழ முடியும். அல்லேலூயா. அது இல்லாததுனால தான்
இன்னைக்கு பிசாசு என்ன பண்றான்? ஒவ்வொரு மனுஷனையும் ஒவ்வொரு விதத்துல எடுத்து அவங்களை இன்னைக்கு யுத்த களத்துல கொண்டு நிறுத்தி தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் துன்மார்க்கர்களை எழுப்பி விட்டு ஒன்றோடு ஒன்று போராட்டத்தையும் பிரச்சனைகளையும் கலக்கங்களையும் கண்ணீரையும் வேதனைகளையும் அவமானங்களையும் நஷ்டங்களையும் உருவாக்கி ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்தை கலங்கடித்து பண்ணு கொண்டே இருக்கின்றான். ஆனா கர்த்தர் சொல்லுகின்றார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று. உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர் 7 வழியாய் ஓடி போகும்படி நான் செய்வேன் என்று. நம்ம உன்னதமானவருடைய மறைவிலே இருக்கிற பொழுது, சர்வ வல்லவருடைய நிழலிலே நாம் வாசம் பண்ணுகிற பொழுது, நமக்கு எதிராய் பால சிங்கங்கள் வந்தாலும் வலு சர்ப்பங்கள் வந்தாலும் எதுவுமே நம்மை அசைப்பது இல்லை. ஏனென்றால் நாம் தேவனுடைய கரத்திலே இருக்கிறோம். அல்லேலூயா. என் அன்பு ஜனமே, நம்முடைய சுயபலத்தால ஓட முடியாது. நம்முடைய சுயபலத்தால எதையுமே சாதிக்க முடியாது. எது சாதித்தாலும் நமக்கு உரியது அல்ல. ஆகையினால் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் கேட்க வேண்டியது, தேவ பலத்தோடு கூட எழுந்து நின்று இந்த சத்ருவோடு கூட நம்முடைய ஓட்டத்தை ஓடி ஜெயம் பெற்று அவனை வீழ்த்தி நம்ம தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய ஒரு சன்னதிகளாய் ஒவ்வொரு நாளும் நிலை நின்று வெற்றி பெற வேண்டும் என்று வாஞ்சிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த பூமியில நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, நமக்கு கொடுக்கப்பட்ட குடும்பங்கள் இருக்கிறது. மிகப்பெரிய செல்வம் என்னவென்றால், நமக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்தையும் நமக்கு கொடுக்கப்பட்ட ஐஸ்வர்யங்களையும் ஒரு சாபமற்ற ஒரு நிலைமையிலே ஆசீர்வாதத்துக்கு நேராக அதனை வைப்பதுதான் மிகப்பெரிய ஒரு செல்வம். அல்லேலூயா. எனவே ₹1 இருக்கிறதோ 1000 ரூபாய் இருக்கிறதோ அது கர்த்தருடைய ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஒரு வாழ்க்கை வாழுவோம். அல்லேலூயா. எபேசியர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிங்கள். எபேசியர் 6 அதனுடைய 16. விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் இருங்கள் என்பதாக அடுத்ததாக சொல்லப்பட்ட வார்த்தைகளை கவனிக்கிறோம். அன்பு ஜனமே, எல்லாமே இருந்தும் விசுவாசம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை இல்லைவா? அதான் அவர் சொல்வார், விசுவாசத்தோடு கூட எனக்கு பிரியமாயிருங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். என் அன்பு ஜனமே, நமக்குள்ள இருக்கின்றது விசுவாசம் என்னும் கேடகம் நம்மை பாதுகாப்பதற்காக அது பயன்படுத்தப்படுகிறது. ஏனென்றால் கேடகம் பொதுவாக வீரர்கள் எதுக்கு வச்சிருப்பாங்க? நம்ம முன்னாடி ஒரு கேடகத்தை வச்சிருப்பாங்க. முன்னாடி அம்புகள் எதிராக வருகிற பொழுது அந்த கேடகத்தை வச்சு அதை தடுப்பாங்க, அந்த அம்புகள் அவங்கள தாக்காம இருப்பதற்கு. அப்ப விசுவாசம் ஒரு கேடகம் மாதிரி இருக்கிறது. எதற்குன்னா, எதிரான அம்புகள், எதிரான வல்லமைகள், எதிரான சூழ்ச்சிகள் நமக்கு நேராக வருகிற பொழுது விசுவாசம் எனும் கேடகம் நமக்கு முன்னாடி இருந்தோமே ஆனால், இருக்குமே ஆனால், நிச்சயமாக அந்த ஆயுதங்கள் நம்மை வீழ்த்துவது இல்லை. அல்லேலூயா. ஆபிரகாமை பாருங்க, அவருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்த பொழுது அவரை வீழ்த்தி விட முடியல. ஏன்னா விசுவாசத்தின் தகப்பன் அவர். அந்த அளவுக்கு விசுவாச வீரனாக அவர் இருந்தார். ஒரு கோலியாத்தை வீழ்த்துவதற்கு தாவீது எதையுமே எடுத்துட்டு போகல. வாளையோ ஈட்டியையோ கவசத்தையோ, இங்க சொல்லப்பட்டபடி உலக பிரகாரமான காரியங்களை எடுத்து கவச உடையா இருக்கலாம், கேடகமா இருக்கலாம், ஈட்டியா இருக்கலாம், எந்த ஒரு தலைக்கவசமா இருக்கலாம், எதுவுமே அவர் எடுத்துட்டு போகல தானே. ஆனா அவருக்குள்ள என்ன கேடகம் இருந்து தெரியுமா? விசுவாசம் என்னும் கேடகத்தை அவர் எடுத்துக்கொண்டு போனார். கர்த்தர் மீது வைத்த நம்பிக்கை என்னும் விசுவாசம் கேடகத்தை எடுத்துக்கொண்டு போனார். அந்த கேடகத்தினால் முன்னாடி நின்ற கோலியாத்தை தரையிலே விழ வைத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பெருசா இருக்கிற பிரச்சனையை பார்ப்போம். பிசாசு கொண்டு வருகிற அலையை போன்ற பெரிதா இருக்கிற பிரச்சனையை மலை போல இருக்குன்னு இப்படி அப்படியே ரசிச்சு போய் பார்த்துட்டு, இப்போ இந்த அளவுக்கு இருக்கிறது, கடனா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், இவ்வளவு உயரமா இருக்கே அப்பா, இதெல்லாம் எப்படிதான் கீழே விழும்னு நம்ம நினைப்போம் இல்லையா? அப்ப நினைச்சுக்கோங்க, கோலியாத்தை நினைச்சுக்கோங்க, தாவீதை நினைச்சுக்கோங்க. அவ்வளோ சின்ன தாவீதுனால பெரிய கோலியாத்து கிட்ட எந்த ஒரு கவசமும் இல்லாம அவனை ஜெயிக்க முடியும் என்றால், அந்த கல்லை சுழட்டும் போது விசுவாசத்தோடு தான் அவர் சுழற்றினார். தூக்கி வீசும் பொழுது விசுவாசத்தோடு அவர் வீசினார். அந்த கல்லு அந்த கோலியாத்தின் வாழ்க்கைக்கு முடிவை உண்டாக்கினது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற கல் என்ன தெரியுமா? கர்த்தர கண்மலையாகிய கிறிஸ்துவ நமக்கு கற்பாறை இல்லையா? அவர் மீது அஸ்திபாரம் போடப்பட்டவர்களாக நீங்களும் நானும் நின்னோன்னா, நம்மளும் விசுவாசத்துல ஒரு காரியத்தை செய்கிற பொழுது அது நமக்கு நிச்சயமாகவே வாய்க்கும். அன்பு ஜனமே, உங்களுக்கு எதிராக நிற்பது எவ்வளவு பெரிய கோலியாத்தா இருக்கலாம், எவ்வளவு பெரிய செங்கடலா இருக்கலாம், எவ்வளவு பெரிய எரிகோவின் மதிலாக இருக்கலாம், எவ்வளவு பெரிய பிரவாகித்து நிற்கிற யோர்தானா இருக்கலாம், ஏன் சனகரிப் ராஜாவா இருக்கலாம், ஆகாப்பா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி,
கர்த்தருடைய வல்லமைக்கு முன்பதாக, அவருடைய பிள்ளைகள் நிற்கிற அந்த பலத்துக்கு முன்பதாக ஒருவரையும் கர்த்தர் முன்னோக்கி வர வைக்கவே மாட்டார். அல்லேலூயா. அன்பு ஜனமே, மோசே யுத்த காலத்துல நின்ன பொழுது மோசேயை வீழ்த்த யாராலையுமே வர முடியல, யோசுவாவை அடிக்க யாராலையுமே வர முடியல, கிதியோனை அடிக்க யாராலையுமே வர முடியல. கர்த்தருடைய பிள்ளைகளை அடிப்பதற்கு ஒருத்தனையுமே கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தல. ஏன் நிறுத்தலைன்னா அவங்க கிட்ட இருந்த வல்லமை அது உண்மையுள்ள வல்லமை. அல்லேலூயா. போலியான வல்லமை எப்பொழுதுமே உண்மைக்கு உண்மையாக ஜெயிப்பது இல்லை. விசுவாசிக்கிறீங்களாங்க? ஒருவேளை நமக்கு ஜெயம் கிடைக்க தாமதம் ஆகலாம், ஒருவேளை நமக்கு நன்மை கிடைக்க தாமதம் ஆகலாம், ஒருவேளை நமக்கு கிட்ட நீதி, நமக்கு நியாயம் கிடைக்க தாமதம் ஆகலாம். ஆனா ஒரு நாள் நம்ம தோற்று போவது இல்லை. தோல்வி எனக்கில்லை, நான் தோற்று போவது இல்லை. விசுவாசத்தோடு கூட அறிக்கையிடுவோம். அல்லேலூயா. கடைசியாக நம்ம வாசிக்கின்ற பொழுது எபேசியர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிங்களா? எபேசியரா ரட்சணியம் என்னும் தலை சீராவையும் வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தோடும் கூட நம்ம தரித்து நிற்கிற பொழுது பிசாசோடு கூட நம்ம போராட முடியும். பிசாசோடு கூட போராடுறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யாரும் இல்லையா? இல்லை, உங்களை தான் பிசாசு இன்னைக்கு கீழே தள்ளி போட்டுட்டே இருக்குதானே? அப்படிதானே? நம்ம எழுந்து நிற்கிறோம், கீழே விழுறோம், நிற்கிறோம், விழுறோம், அப்படியே போராடுறோம், அழுறோம், சிரிக்கிறோம், என்னெல்லாமோ செய்கிறோம். நம்ம நினைக்கிறோம் பிசாசு என் கூட எங்கே தான் போராடிட்டு இருக்குன்னா நல்லா தானே இருக்குன்னு நமக்குள்ள கேள்விகள் எழும்பலாம். அப்போது வேதத்தில் கூட பார்க்குற பொழுது பிசாசு ஒரு மனுஷனுக்கு வியாதியை கொண்டு வருது, பிசாசு ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதங்களை பறிக்குது, பிசாசு ஒரு மனிதனுக்கு நன்மைகளை வரக்கூடாதபடிக்கு பிரச்சனையை உருவாக்குது, குழப்பத்தை உருவாக்குது, சண்டையை உருவாக்குது, பிரிவினையை உருவாக்குது. யோபுவின் மனைவி விட்டுட்டு போக காரணமே பிசாசு தான். நல்லா தான் இருந்தாங்க, அவங்க நாசமா போய் செத்து போன்னு ஒரு கணவனை பார்த்து சொல்ல வச்சதே அந்த சாத்தான் தான். அப்போ எந்த அளவிற்கு ஒரு பிசாசு மறைமுகமா நின்று பிரச்சனையை உருவாக்குறான். முன்னாடி வந்து நின்றுட்டு ஜீ பூம்பானெல்லாம் அவன் சொல்ல மாட்டான், பின்னாடி நின்றுட்டு ஒரு மனுஷனை அப்படியே என்ன பண்றது, கிண்டி விடுற மாதிரி அவங்களுடைய சுபாவத்தையே மாற்றி அனுப்பி சும்மா நிற்கிறவன் நம்மளை அடிக்க வருவான், சும்மா நிற்கிறவன் நம்மளை தேவையில்லாத காரியத்தை செய்ய வருவான். என்னெல்லாமோ காரியம் நம்ம நினைக்கும், நம்ம சும்மா தானே இருந்தோம், நம்ம எதுவுமே பண்ணலையா, அதான் நம்ம சும்மா இருக்கிறதான் பிரச்சனை. அல்லேலூயா. நம்ம கர்த்தர் சொல்லியிருக்கிறேன், நீங்க சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த வகை பிசாசானவன் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் வேறு எவ்விதத்தினாலும் அவனை விரட்ட முடியாதுன்னு இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கின்றார். சில ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்துல இருக்கும். அது ஒவ்வொரு விதத்தையும் நம்ம மேற்கொள்ளணும்னா கர்த்தருடைய இந்த காரியங்கள் நமக்குள்ள இருக்கணும். சத்தியம் இருக்கணும், நீதி இருக்கணும், இன்னும் விசுவாசம் என்ன கேடகம் இருக்கணும், வேத வசனமாகி ஆவின் பட்டையும் இருக்கணும், தலைச்சீரா இருக்கணும். இதெல்லாம் எனக்கு இருக்கான்னு பாருங்க. அல்லேலூயா. சும்மா போய் நின்றுட்டு பிசாசே போனா வந்து முன்னாடி நிற்பான். நான் எங்க போறதுக்கு, நீயே சரியில்லாம நிக்கிற, உன்னை விட்டு நான் போக மாட்டேன்னு அப்படியே ஹக் பண்ணிட்டு நிற்பான். ஆனா நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக எல்லா விஷயத்திலும் தகுதி அடைகிற பொழுது அவன் நமக்கு முன்னாடி நிற்க முடியாது. கேயாசி சொல்லுவான், அண்ணா வராங்க நம்மளை அழிக்கிறதுக்கு. ஆனா தேவ மனசு சொல்லுவான், கண்களை இப்பொழுது திறந்து பார், அக்கினி ரதம் அக்கினி குதிரைகளை சுற்றி நிற்கிறதை பார். யாருக்கு தான் அதை பார்க்க முடியும்? யாருக்கு அக்கினி ரதங்களும் அக்கினி குதிரைகளும் நிற்கும் என்றால் தேவனுடைய நாமத்தினாலே அவருடைய காரியங்களிலே எல்லா விதத்திலும் தகுதியாக்கப்பட்டு இந்த வசனங்களினாலும் வார்த்தைகளினாலும் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் ஆவியினாலும் தேவனுக்கு அடுத்த காரியங்களை நிலைத்திருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தான் எல்லா காரியங்களிலுமே பாதுகாப்புக்காக அக்கினி ரதங்கள் அக்கினி குதிரைகள் நம்மை சூழ நிற்கும். அல்லேலூயா. அப்ப நம்மை எதிர்ப்பதற்கு சனகரிப் ராஜா வந்தாலும் சரி, ரப்சாக்காவை அனுப்பி வைத்து நம்மை பயமுறுத்தினாலும் சரி, நம்மை எதிர்த்து அங்கே நின்று பார்வோன் கோஷமிட்டாலும் சரி, எகிப்தின் சேனைகள் நம்மை சூழ்ந்து வந்தாலும் சரி, எதுவுமே நம்மை மேற்கொள்ளாது. அல்லேலூயா. ஆகையினால இன்னைக்கு நம்ம கேட்க போறோம், அப்பா என் வாழ்க்கையில அடிக்கடி பிரச்சனை வருது, அடிக்கடி போராட்டம் வருது, அடிக்கடி தடுமாறுறேன், அடிக்கடி விழுந்து போறேன். ஆனா நீங்க என்ன போராடுறதுக்கு அழைக்கிறீங்க. யோசுவாவை அழைச்சிங்க, சும்மா இருந்த கிதியோனை எடுத்து கூப்பிட்டீங்க, நீ வா, இருக்கிற பலத்தோடு வா, நான் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போறேன், உன்னை கொண்டுதான் இந்த ஜனங்களை நான் வெளியே கொண்டு வர போறேன், நீ தான் அதற்கு ஏற்ற மனிதன் என்று தேவன் ஒவ்வொருவரையும் அழைத்ததை பார்க்கின்றோம் போராடுவதற்காக. இன்னைக்கு இந்த மனுஷனோடு கூட போராடி கொண்டிருக்கிறோம். இல்லை, அந்த போராட்டம் நமக்கு ஜெயத்தை கொடுப்பது இல்லை, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு எதிர்த்து நிற்க ராணி உலோகங்கள் ஆகும்படிக்கு இன்னைக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொண்டவர்கள்
உள்ளவர்களாய் எல்லா நிலைகளிலும் சத்தியம் என்னும் அரைக்கச்சை இருக்க வேண்டும், விசுவாசம் என்னும் கேடகம் நம்ம வாழ்க்கையில இருக்க வேண்டும், தேவனுடைய ஆவியின் பட்டயம் நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இன்னைக்கு நிதானித்து பார்ப்போம், நம்ம எந்த காரியத்தில் இன்னைக்கு குறைவுபட்டு இருக்கின்றோம், எதனால சத்ருவை இன்னைக்கு மேற்கொள்ள முடியல, எதனால சத்ரு நமக்கு எதிராக பிரச்சனைகளை கொண்டு வருகிற பொழுது நம்ம சோர்ந்து போகிறோம், ஏன் நம்முடைய இருதயம் இன்னைக்கு கரைந்து போகிறது, ஏன் இன்னைக்கு குழப்பத்தோடு ஜெபிக்காம போய் படுத்துக் கொள்ளுகின்றோம் என்று நமக்குள்ள கேள்விகளை எழுப்பி கொண்டு இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. அப்பா, இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை மாறணும், இன்னைக்கு நானும் உங்களுடைய வார்த்தையின்படி ஒரு கிதியோனை போல நீங்க அழைத்த அழைப்புக்கு என்ன நான் ஒப்பு கொடுக்கும்படிக்கு இன்னைக்கு எல்லோரும் எழுந்து நின்று தேவன் கிட்ட கேட்க போகிறோம். அப்பா, நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு கிதியோனை அழைத்துடனே அவன் வந்தது போல நானும் இன்னைக்கு வருவதற்கு ஆயத்தம். ஆனால் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் அநேகம் என்னை கலங்க பண்ணுகிறது. எனக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனைகளை பார்த்தும் தடைகளை பார்த்தும் என் வாழ்வின் சில காரியங்களை குறித்து நான் கலங்கி நிற்கிறேன். என்னால முடியல, என்னால போராடி ஜெபிக்க முடியல, என்னால யுத்த களத்துல நிற்க முடியல, ஒவ்வொரு பிரச்சனை வரை நான் பயப்படுகின்றேன், நான் கலங்குகின்றேன், நான் போராட்டத்தின் மத்தியில் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி என்னை குறித்த பாரமே எனக்கு அநேகம் இருக்கிறது, என் பிள்ளைகளை குறித்த பாரம் எனக்கு அநேகம் இருக்கிறது, அன்றாட நான் சந்திக்கிற காரியங்களை குறித்த ஒரு எண்ணங்கள் எனக்குள்ள அநேகம் என்னை குழப்புகிறது. ஆண்டவரே, இந்த நிலைமை மாறும்படிக்கு, இந்த கிரியைகள் மாறும்படிக்கு என்னை நீங்க பலப்படுத்துங்க. கேளுங்க, என்னை பலப்படுத்துங்க. இதையும் சொன்னா இல்லையா, நான் எனக்குள்ள எதுவுமே இல்லை அப்பா, நான் வெறும் சிறியவன், என்னால எல்லாம் முடியாதுன்னு சொன்ன ஆண்டவர் என்ன சொன்னா, இருக்கிற பலத்தோட வா, இருக்கிற பலத்தோட வா, உன்னை நான் பயன்படுத்துவேன். என் அன்பு ஜனமே, உங்களுக்குள்ள சோதனைகள் உண்டு, அது தேவனுக்கு தெரியும், உங்களுக்குள்ள தோல்விகள் உண்டு, அது தேவனுக்கு தெரியும், நீங்கள் ஒவ்வொரு நாளும் மறைமுகமாய் வடிக்கிற கண்ணீர் அவருக்கு தெரியும், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில போராட்டங்கள் தெரியும், உங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் அவருக்கு தெரியும், ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பல விதத்திலே உங்க வாழ்க்கையில் அனுபவிக்கிற ஏமாற்றங்கள் அவருக்கு தெரியும். ஆனா அவர் சொல்றது, இருக்கிற பலத்தோடு வா, இருக்கிற பலத்தோடு வா, நான் உன்னை கொண்டு பயன்படுத்துவேன், உன்னை கொண்டு நான் பயன்படுத்த ஆயத்தமா இருக்கின்றேன். சத்துருவின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணியவர்கள் ஆகும்படிக்கு அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை கேளுங்க. அன்பு ஜனமே, மாம்சத்தோட அல்ல போராட்டம், நம்ம எதிர்க்கிற அநேக சக்திகள் இந்த உலகத்திலே உண்டு, நம்ம எதிர்க்கிற அநேக சக்திகள் இந்த உலகத்திலே உண்டு. அந்த சக்திகளை எல்லாம் நம்ம மேற்கொள்ளணும்னா ஆவிக்குரிய யுத்த களத்தில் நிற்கின்ற சர்வாயுத வர்க்கங்கள் நமக்கு தேவை, சத்தியம் தேவை, தேவ பட்டயம் தேவை, ஆயத்தம் என்னும் பாதரட்சை தேவை, நீதி என்னும் மார்க்கவசம் தேவை, தேவனுடைய ஆவியானவருடைய வல்லமை நமக்கு வேண்டும். அது இல்லைன்னா நம்ம நிச்சயமா சத்ருவை எதிர்க்க முடியாது, சாத்தானை வீழ்த்த முடியாது. அவன் நம்முடைய காலின் கீழாக மாற வேண்டுமே தவிர நாம் அவனுடைய காலின் கீழாக மாறிவிடக் கூடாது, நாம் அவனுடைய கரங்களுக்குள்ளே மாறிவிடக் கூடாது. சத்துருவை காலாலே மிதித்த இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாகிய நாம் சத்துருவை மேற்கொள்ளும்படிக்கு இன்னைக்கு கேளுங்க. அப்பா, அவருடைய சகல தந்திரங்களை வீழ்த்தும்படிக்கு என்னை உம்முடைய மகிமையினால் இன்றைக்கு ஆட்கொள்ளுங்கன்னு கேளுங்க. ஹல்லேலூயா.